அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது சிட்டி லைட் பிக்சர்ஸ் சார்பாக முதல் படம் எங்களுக்கு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் பகிர்ந்துக்க நினைக்கிறேன். ஸோ சுசீந்திரன் சார் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையால் ஆரம்பித்த படம் தான் இது. ஸோ மற்றபடி இந்த படம் பிஸ்னஸ் அதெல்லாம் நமக்கு சுத்தமாக தெரியாது. சார்கிட்ட பேசினோம், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அவர் கதை சொன்னார், கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசினேன், கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜகவீர் என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் தான் அவர் மூலியமாக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்டோம். சார் பண்ணலான்னு சொன்னால ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் இது. அண்டு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் இந்த ஜேர்னியே வந்துட்டு ரொம்ப மறக்க முடியாத ஜேர்னி. நிறைய விஷயங்கள் இது ஒரு 40 days ஸ்ட்ரெச்சில் கம்ப்ளீட்டாக முடிக்கப்பட்ட படம் இது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன், அவங்க நம்பவே மாட்டாங்க. ஸோ ஜென்ரலி ஒரு படம்னா ஒரு 30 days போகும், அடுத்த 30 days அப்படியே நிறைய ஒரு படம் வந்து கம்ப்ளீட்டாக முடியறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை முடிச்சுட்டு இப்போது ரிலீஸ் வரையும் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அதுவே எங்களோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக தான் நாங்கள் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தில் இசையமைப்பாளர் இமான் சார், ரொம்ப நன்றி சார். நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரும் பார்த்துருப்பாங்க படத்தை. ஸோ படத்தை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் வந்து எலிவேட் பண்ணுறது வந்து சாரோட இசை தான். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவரோட மற்ற ஜானர் ஆஃப் மூவிஸ்லேருந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு யூத்ஃபுல்லான இசையாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்ஸ்லேயே கூட. விட்டு கொடுத்து சாங் அண்ட் வேதாள கதை சாங் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு நேச்சுரலான மியூசிக் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்டு கார்த்திக் நேதா சார், ரொம்ப நன்றி. அது வரிகள் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்டு படத்தில் நடிச்சிருந்த அனைத்து ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ். டிஓபி சார், நம்ம அனந்தகிருஷ்ணா சார், ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாது, அவ்வளோ நல்லா சூப்பராக கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி. அண்டு படத்தை ஆக்சுவலி சொன்ன நிறையா கெஸ்ட்டு முன்னாடி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 2K ஜென்ரேஷன் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் இதில் வந்து இப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக காட்டுறாங்க. பட் ஆனால் சார் வந்து இது ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ் வே ஆஃப் லுக்கிங், அந்த தாட் ப்ராசஸில் தான் இந்த படத்தை டீல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃபன் எலிமெண்ட், ஒரு ஹீரோ ஹீரோயின்குள்ளே இருக்கிற ஒரு டைலமா, டெசிஷன் மேக்கிங். ஸோ இதை நோக்கி இந்த படம் போகும். அண்ட் கிளைமேக்ஸும் பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சுசீந்திரன் சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ மீடியா உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லபடியாக கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும், எங்களை ஃபர்தராக சப்போர்ட் பண்ணணும். ஸோ தட் நான் சாரோட மறுபடியும் ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சாரி, ஒன் மோர் திங், தனஞ்சயன் சார் மிஸ் பண்ணிட்டார், ரியலி சாரி. ஸோ ஆஸ் இவங்க ஆண்டனி சொன்ன மாதிரியே தான், பிஸ்னஸாக வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது தனஞ்சயன் சார் தான். நாங்கள் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துட்டு இருக்கும்போது சாரே வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி எங்களை அப்ரோச் பண்ணி கம்ப்ளீட்டாக நான் டேக் ஓவர் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து நான் சார்கிட்ட தான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் எவ்ரி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த வேர்ட்ஸ். அடுத்ததாக இசை அப்படின்னும் போது நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஜானர் சொல்லுவோம் இல்லையா, அதில் குறிப்பாக காதல் அப்படின்னும் போது கண்டிப்பாக இமான் அவர்கள் அதில் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவார். ஸோ 2K லவ் ஸ்டோரியிலையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு அந்த இசை. ஸோ இசையமைப்பாளர் டி இமான் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என் மேடையில் இருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், நண்பிகள் அனைவருக்கும் வணக்கங்கள். தி 2K லவ் ஸ்டோரி முக்கியமாக இன்னைக்கு மார்னிங் பார்த்த அந்த 10 இயக்குநர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருடைய கால நேரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய டைம்ன்றது, அந்த டைமை வந்து இந்த படத்துக்காக ஒதுக்கி அவங்க எல்லாருமே பிஸியான இயக்குநர்கள். அவங்களுக்குமே 1000 வேலைகள் இருக்கும், 1000 கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதற்காக அவங்களுடைய இந்த திரைப்படத்திற்காக இந்த 2 மணி நேரம் ஒதுக்கி பார்ப்பதுன்னு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய செயலாக பார்க்குறேன். ஸோ அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து இயக்குநர்களுக்கும். பார்த்து கமெண்ட்ஸ் சொல்கிறதுன்றது அது அடுத்து. இப்போ முதல்ல அந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். அதுக்காக இந்த திரைப்படத்திற்காக அவங்களுடைய காலத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் மார்னிங் அவங்க பார்த்தது வந்து கிடச்சிருக்கு. அதில் கூடுதல் சந்தோஷம்.
அண்ட் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட், ஒன்லி சக்ஸஸ். ஏன்னா இந்த திரைப்படம் வந்து முதல்ல ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் வரைக்குமே ரொம்ப விரைந்து முடிக்கப்பட்ட ஷூட்டிங் அண்ட் விரைந்து எல்லா ப்ராசஸும், எடிட்டிங்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோரும், அந்த காப்பியை வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடியாகி அண்ட் இன்னைக்கு உங்களுடைய பார்வைக்காக தயாராக இருக்குது. இவ்வளோ விரைந்து ரொம்ப குவாலிட்டியோடு எடுக்கிறதுக்கு ஐ திங்க் சுசீந்திரன் சார் இஸ் தி டைரக்டர். அவர் தான் ஹி கேன் டூ இட். இதை வந்து இவ்வளோ குவாலிட்டியோட புல் ஆஃப் பண்ணக்கூடிய டைரக்டரை அது நிச்சயமாக சுசிதாரா மட்டும் தான் முடியும். இவ்வளோ எக்ஸலன்ஸோட ஆர்டிஸ்டுடைய பர்ஃபார்மன்ஸ், அது நியூ ஃபேஸ் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அவங்ககிட்டேருந்து பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து அது சுசிதாருக்கு ஒரு கைவந்த கலை அது. அண்ட் நிறைய மேடைகள் சொல்லியிருக்கேன், திருப்பி ஐ டோன்ட் மைண்ட் ரிப்பீட்டிங் இட். ஏன்னா அவ்வளோ கிளாரிட்டி உள்ள ஒரு டைரக்டர். நான் சந்தித்த நிறைய இயக்குநர்களில் ஒரு சில இயக்குநர்கள் மட்டும் தான் அந்த கிளாரிட்டி நான் பார்த்துருக்கேன். அதில் முக்கியமாக சுசி சாரோடைய கிளாரிட்டி இருக்குது. அது ஹேட்ஸ் ஆஃப். அந்த கிளாரிட்டி இருக்கிறதுனால தான் அது இவ்வளோ விரைந்து இப்படி ஒரு படம் இப்படி ஒரு குவாலிட்டியோட முடிக்க முடியுது. அண்ட் டைரக்டர் வித் லிஸ்னிங் இயர், அவர் வந்து காது கொடுத்து கேட்பார் மற்றவங்களுடைய காமெண்ட்ஸ் என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, அது வந்து படத்துடைய பெட்டர்மெண்ட்டுக்கு வந்து அது சரியாக இருக்குமா, அதுக்குன்னு சொல்கிற எல்லாரும் சொல்கிற கமெண்ட்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மாற்றிடுற ஆளும் கிடையாது. அவருக்கு தெரியும் எது நம்ம கரெக்டாக இன்புட் எடுத்துக்கலாம், எது நம்ம இந்த படத்தோடைய அவுட்புட்டுக்கு அது வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற ஒரு கிளாரிட்டி உள்ள ஒரு டைரக்டர் அவர். ஸோ அவருக்கு ஐ ஜஸ்ட் விஷ் ஹிம் ஒன்லி த பெஸ்ட். அவருக்கு அதான் சொல்கிறேன், போன மேடையே சொன்ன மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு தூய நண்பர்களாக, அதாவது நிச்சயமாக இவர் வந்து வெற்றி பெறணும், நான் நல்ல வெற்றியோடும் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கணும் அப்படின்னு வந்து மனதார ஆசைப்படுற பல நண்பர்களில் நானும் ஒரு நண்பன் சார். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். அண்ட் இந்த படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வந்த தனஞ்சயன் சாருக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா ஒரு நியூ ஃபேஸ் படம், இப்படி ஒரு ஃப்ரெஷ் காம்போவுக்கு ஒரு பெரிய என்டாஸ்மெண்ட்டே அது ஒரு தேர்ட் பர்சனுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து உள்ளே வந்து ஒரு படத்தை பார்த்து அதை பிடிச்சி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு முன் வரும்போது தான் அதுக்கு பெரிய ஒரு என்டாஸ்மெண்ட் கிடைக்குது. ஸோ அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்த தனஞ்சயன் சாருக்கும், அதை அவர் ரிலீஸ் பண்ணுற கம்பெனி மூலிமா ரிலீஸ் பண்ணுற இந்த ரிலீஸ்க்கு ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எல்லா டெக்னீஷியன், க்ரூ அண்ட் காஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமாக ஜாக் அண்ட் மீனாட்சி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ண அனைவரும் they have given their 200% to this film. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. வருகிற February 14 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நன்றி. நன்றி சார், உங்கள் வார்த்தைகளுக்கு நன்றி. அடுத்ததாக வந்துட்டு பேச இருக்கிறவர் எல்லாரும் பேசி முடித்தோன்னே லாஸ்ட்டாக ஒருத்தரை மென்ஷன் பண்ணிட்டு போனாங்க. இவர் தான் எங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எங்கள் மீடியா லாங்குவேஜில் என்ன சொல்லுவோம்னா, அவருக்கு பேர் கனெக்டிங் பிரிட்ஜுன்னு வச்சுருக்கோம். ஏன்னா அப்படின்னா வெளியிலேருந்து வந்து திடீர்னு ஒரு படத்தை பார்த்து இந்த படத்தை நான் வெளியிடுறேன், இல்லை வெளியிடுறதுக்கான உதவியை நான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது சரி, என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கவலைப்படாதீங்க, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன்னு சொல்லி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர், எப்போவுமே பாசிட்டிவாக பேசக்கூடிய ஒரு ஆக்டராக பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சார். அங்கே மேடையில் அது போயிட்டே இருக்கும்போது ஸ்க்ரீன் போகும்போது இங்கே ஸ்டேஜில் ஒட்டுங்க, அங்கே வந்து ஆடியோவில் இது சிடி ரெடி பண்ணுங்க அப்படின்னாரு. இதுதான் சுசி சாரனுடைய பேரலல் ஒர்க்கிங். அதாவது இன்றைக்கி ஒரு சினிமா எடுக்கிறத ஒரு ராக்கெட் சயின்ஸாக எடுத்துக்கிட்டு 3 வருஷம் 4 வருஷம் இழுத்தடிச்சு ப்ரொடியூசர்ஸை ரொம்ப கஷ்டப்படுத்தி பட்ஜெட்டை கூட்டிட்டு கடைசியில் படமாக வரும்போது பல பேர் கமெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அவர் என்ன கதை எடுக்கணும்னு நினச்சாரோ அது அழகாக குவாலிட்டியாக எடுத்து பேரலாக பல விஷயங்கள் பண்ணி, விக்னேஷ் நேரம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னு. உங்களுக்கு ஆண்டனி பாக்யராஜ் சொன்ன மாதிரி எப்படியெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்னு எப்படி நடக்கும்னு சொல்லிடுற. சில இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்றா பண்ணுவாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுவாங்க, ஃபுல்லாக எடிட் பண்ண பிறகு தான் உட்காந்துக்கிட்டு அதில் என்னென்ன அடுத்த கட்டம் அப்படின்வாங்க, டப்பிங்வாங்க. சார் வந்து அங்கே எடிட் போயிட்டே இருக்கும், ஒரு ரீல் டப் போயிட்டே இருக்கும், ஒரு ரீலில் வந்து டிஐ கொடுத்துட்டு ஒரு ரீலில் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டு படத்தை வந்து உடனே 3 மாதத்தில் கூட கொண்டு வர முடியும். ஏன்னா அகத்தியன் சார் என்கிட்ட ஒரு சொன்னார், அவருடைய படம் எல்லோரும் பாராட்டப்பட்ட கோகுலத்தில் செய்த படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பித்த 72வது நாள் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னாரு. எல்லாமே பாசிபிள். 72வது நாள் தேரில் படம் வந்து தான். ஸோ சுசி சார் அந்த மாதிரி பண்ண முடியும். அவருக்கு தேவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர், கம்ப்ளீட் டீம் தான் 72 நாளில் 65 நாளில் படத்தை கொண்டு வந்து ரிலீஸே பண்ணிடுவார். அந்த அளவு பிரமாதமாக இந்த படத்துக்கான ஒரு டெடிக்கேட்டடான உழைப்பு. அந்த பரபரப்பு இருக்குல்ல, அதை பார்த்து நானே அப்படியே பயந்துட்டு, ஐயோ அப்பா இவ்வளோ பரபரப்பு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா தெரியல அப்படின்னு. ஆனால் இந்த ப்ரொமோஷன்ஸில் 2 நாளாக வந்து அவர் எல்லா இன்டர்வியூலும் உட்காந்து படத்தை பற்றி பேசி
அதுக்கான படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணமோ எவ்வளோ பெரிய பெரிய ஹிட் படம்லாம் கொடுத்துருக்காரு, பெரிய நடிகர்கள்லாம் படம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு புதுமுகளை வச்சு வந்த படத்துக்கு இவ்வளோ டெடிக்கேட்டடாக உட்காந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. 2 நாளாக எல்லா இன்டர்வியூவும் கொடுத்துட்டு, அதை விட முக்கியமாக நெக்ஸ்ட் 3 days வந்து காலேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டார். எனக்கு கால் வந்துட்டே இருக்கும், வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டே இருக்கும், சார் அந்த காலேஜ் ஈவெண்ட் பண்ணுறேன், அந்த காலேஜ் ஈவெண்ட் பண்ணுறோம், நீங்கள் இதை ரெடி பண்ணுங்க, அதை ரெடி பண்ணுங்க, எனக்கு இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு இயக்குனர் இவ்வளோ இன்வால்வ்டாக பேஷனேட்டாக ஒரு படத்துக்கு பண்ணும்போது, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அதை மார்க்கெட் பண்ணுற ஒரு கம்பெனியாக 1% கூட நோ சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதனால் அவர் என்ன சொன்னாலும் டன் சார், டன் சார், டன் சார். அவர் வந்து இப்போ அடுத்த 3 நாட்களில் 5 நாட்களும் ப்ரொமோஷனில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி கோயம்புத்தூர், மதுரை எல்லா காலேஜுக்கெல்லாம் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடலாம் பழகி அவங்களோட இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணி, அதுவே ஒன்று சொன்னார், சார் இந்த படத்தை நான் போட்டு காமிச்சிட்டு நான் பேச போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட. அதாவது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, ட்ரெய்லர் டீசரை போட்டு காமிச்சிட்டு எங்கள் படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. சார் என்ன சொன்னார், இப்போ வந்து திடீர்னு கால் பண்ணார், இப்போ காலையில் சார் லயோலா காலேஜில் 300 பேர் பார்க்க போகிறாங்க, 9ஆம் தேதி அரேஞ்ச் பண்ணிடுங்க, ஷோலாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க, நான் உடனே அது பிறகு நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். அந்த கமிட்மெண்ட், அந்த கான்ஃபிடென்ஸ் இந்த ஃபிலிம், அதுதான் வந்து சுசி சாரினுடைய ஸ்பெஷலாக பார்க்குற வாழ்த்துக்கள் சுசி சார். இது வந்து மிகப்பெரிய தைரியம், மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கிறது தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் காமிச்சிட்டு அவங்களோட ஒப்பீனியன் எடுத்துட்டு நான் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி வரீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். விக்னேஷ், முதல் படம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த அனுபவத்தோட நீங்கள் அடுத்தடுத்த படம் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக வரும் உங்களுக்கு. ஆனால் இந்த அனுபவமே உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராக மாற்றிடும். எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் இருக்குது இங்கே, ஒரு நெட்வொர்க்காக இந்த பிஸ்னஸ் எடுக்கிறது எவ்வளோ சேலஞ்சு, என்னென்ன மாதிரி பிரச்சனை. இங்கே செலவு பண்ணுறது தான் மிக ஈஸி, பணம் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். சினிமாவில் அவ்வளோ பெரிய கஷ்டம், அவ்வளோ ஈஸியாக வியாபாரம் பண்ண முடியாது. ஒரு பெரிய பட்ஜெட் பெரிய ஸ்டார் படம்னா உங்களால் ஈஸியாக சில விஷயத்தில் வித்துற முடியும், டேபிள்லேயே ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்லெஸ் த ஃபிலிம் சூப்பர் டூப்பராக இல்லாமல் இருந்தால் தான் இவங்க வந்து ஏதாவது வியாபாரம் பேசுவாங்க கொஞ்சம் பேர், இல்லைன்னா வரக்கூட மாட்டாங்க. ஸோ அவ்வளோ பெரிய சேலஞ்சான ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு உங்களோட முயற்சி பெரிய வெற்றி அடையணும். இந்த நேரத்தில் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள்லாம் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, 90% படங்கள் மலையாள சினிமாவில் நம்ம எல்லாம் பாராட்டுறோம், மலையாள சினிமா சூப்பர் டூப்பராக இருக்குன்னு. அந்த இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்கெல்லாம் இனிமேல் படம் எடுக்க வேணாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேணாம், அவ்வளோ பெரிய சிக்கல்களை மலையாள சினிமா சந்திச்சுட்டு இருக்கு. 90% படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய தோல்விகளை இந்த இண்டஸ்ட்ரி சமாளிக்க முடியாதுன்னு அவங்க பேசுகிறாங்க. தமிழ் சினிமா கடந்த வருஷம் நாங்கள் வந்து ஒரு புத்தகம் ட்ரேட் கேட் உங்களுக்கு எல்லாம் ஒரு காப்பி கூட வந்திருக்கோம். 93% படங்கள் தோல்வி அடையுது, 7% தான் கடந்த வருஷம் வெற்றி. அப்போது இவ்வளோ பெரிய சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு படக்குழு அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சியோட ஒரு படத்தை கொண்டு வராங்க. பெரிய லெவலில் மார்க்கெட் பண்ணி அதை கொண்டு வந்து ரீச் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது உங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு உங்கள் நேரத்தில் ஒரு உரிமையோடு உங்களை கேட்டுக்கிறேன். எல்லா விதத்துலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்து, அதுவும் பர்டிகுலராக புது நடிகர்கள் நடித்த புது தயாரிப்பாளர்கள் எடுக்கும் படங்கள், புது நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கிற படம் அதில் ஒரு குவாலிட்டியான படமாக இருந்ததுன்னா அதுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி முறையில் நீங்கள் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அது பண்ணி கொடுத்தா தான் இந்த சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆக முடியும். படமாக திரு டைரக்டர் திரு சொன்னார், திரு பிரபல் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தை டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து பேசும்போது அவங்க சொன்ன விஷயம்தான், இளைஞர்கள் கையில் இந்த நாடு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்றத ஒரு அருமையான கான்செப்ட். அதாவது நம்ம நினைக்கிறோம் இளைஞர்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க, எப்போ பார்த்தாலும் வந்து டாஸ்மாகில் உட்காந்துருக்காங்க, இல்லை வந்து தவறான ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க, இல்லை இவங்களுடைய காதலில் தான் புனிதம் இல்லை அப்படின்னு பல பேர் கருத்து இருக்குது. பல பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பயப்படுறாங்க, இந்த இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க போல இருக்கேன்னு. இந்த படம், சுசி சாருடைய இந்த படம் ஒரு பெரிய அவேக்கனிங், பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும், இளைஞர்கள் சமுதாயத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். ட்ரெய்லரில் வரல, காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனாக காமனாக ஃபஸ்ட்டு வரும். அது ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்தே அதுதான். அதுதான் நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ்ங்கிறதே. அதைத்தான் இந்த கதையில் சொல்கிறோம். இந்த உலகம் பார்க்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்கிறீங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அவன் சொல்லுவான். அஸ் ஏ ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் அவங்க கூட பழகுறேன், எந்த மொமெண்ட்லேயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது. எந்த பொண்ணாக இருந்தாலும் காதல், ஒரு பொண்ணு மேலே காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு க்ரஷ், ஒரு காமமோ அது வந்து அது வந்து நீங்கள் க்ரஷ்ன்னு சொல்லலாம். அது உண்மையான வார்த்தை, அது காமம் தான். காமத்துக்கு அப்புறம் தான் காதல் வரும், காமத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். அதான் சார். சுசி சார், இப்போ 2K லவ் அப்படின்னா இப்போ அட்வான்ஸாக போயிட்டானுங்க. முன்னெல்லாம் வந்து பார்க்கறது அகத்தின் சார், சாலமன் சார் சொன்ன மாதிரி தான், பார்க்காமே காதல் இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தாங்க, தள்ளி தள்ளி கையை காட்டினாங்க. இப்போ பார்த்த உடனே பைக்கில் கூப்பிட்டு போயிட்டே இருந்துறானுங்க. இதுக்கு நடுவில் பாய் பேஸ்டின்னு ஒருத்தன் வரான்.
பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா? இப்போ டூ இல்ல பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா? அப்படிலாம் யாராவது வர்றாங்களா? இப்போ அட்வான்ஸ் அப்படி இல்ல 2K கிட்ஸ பத்தி நெகட்டிவா சொல்லாதீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் நெகட்டிவா சொல்லல, அடுத்த செகண்டே பிக்கப் ஆயிடுது. அப்படிலாம் பிக்கப் ஆக வாய்ப்பே இல்ல சார். என்ன சார் பசங்களை பின்னாடி பாருங்க, சார் அவனுங்களாம் வந்து பசங்க குமுறது தெரியும் சார். பின்னாடி நைட் நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். கல்யாணமே அட்லீஸ்ட் ஒரு நாளாவது தேவைப்படும் சார். அததான் சார் பார்த்த உடனே கூட்டிட்டு போறாங்கன்னு. இல்ல இதுக்கு நடுவுல பாய் பேசின்னு ஒருத்தன் வரான், அந்த மாதிரியான கான்செப்ட் 2Kல இருக்கும். இல்ல அந்த மாதிரி 2Kல இல்ல. இன்னொரு பாய் பெஸ்டி நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது. அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம். கள்ளக்காதல் இருந்துச்சு, ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்ப வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். எல்லா காலகட்டத்திலயும் எல்லா விதமான உறவுகளும் இருந்திருக்குது. இப்ப அதுக்கு நமக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்ப நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த 2K ஜெனரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கோம். இன்னொன்று எல்லா காலம் 80 இருக்கட்டும் 90 இருக்கட்டும், நான் 96 நான்லாம் வந்து டிவி பார்த்தே கெட்டு போறியாடா நம்ம திட்டுவாங்க. ஸோ டிவி பார்க்கறது அவ்வளோ பெரிய குற்றமா இருந்துச்சு. அது மாதிரி இப்போ வந்து மொபைல் பார்க்குறானுங்க, மொபைல் பார்த்தே கெட்டு போறானுங்க, மொபைலை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நான் என்னென்ன சொல்றேன்னா, எல்லா காலகட்டத்திலையும் பாசிட்டிவான பக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. பாசிட்டிவாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மொத்த பேரும் நெகட்டிவா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரே ரவுண்ட் பண்ண வேண்டாம். பாசிட்டிவான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுவோம் தான் இந்த 2K கிட்ஸ்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன். சார் நீங்க வந்து புதுமுகங்களை வந்து அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. ஏன்னா வெண்ணிலா கபடிக்குள்ள அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்க போனா பெரிய ஹீரோக்களுடைய டேட் கிடைக்கலையா? ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா? அதனால தான் நீங்க புதுமுகங்களை தேடி இது பண்றீங்களா? இல்லை, நான் வந்து பாயமொழி கதை மட்டும் பாண்டி நாடு ஹிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயமொழி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த 18 திரைப்படங்களும் ஹீரோவை மைண்டில் வைக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் கதை எழுதிட்டு தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன். ஸோ கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணாதான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அப்போத்தான் அந்த ஒரு 2K ப்ரீவெட்டிங் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப். அதனால ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டான். அப்படி பெரிய ஹீரோக்கள் யாரும் செட் ஆக மாட்டாங்க. ஸோ ஜெயவி ரொம்ப கரெக்டாக இருப்பான்னு தோணுச்சு, அதனால பண்ணேன். சார் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கொஸ்டின் கேட்குறவங்க தனியாக முன்னாடி ஒதுக்கிட்டாரா சதீஷ்? சார் இல்லை சார், நான் இங்கே வரும் சார். 2K கிட்ஸ் இப்போ வந்து சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் சரிங்களா? அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க வந்து லவ் பண்றீங்களா, நாங்க லவ் பண்றோமா, யார் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்க 2K படம் எடுத்திருக்கீங்க. ஸோ 80 கிட்ஸ்க்குலாம் வந்து இது வந்து ஏத்துப்பாங்களா? 80s 90s ஏற்றுக்குவாங்களான்னு கேட்குறீங்களா? நான் அந்த 80s 90ஸ்க்கு ஏற்றுக்கிற மாதிரி நான் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வச்சுருக்கேன். இந்த படமே 2K கிட்ஸுக்கு பற்றின லைஃபு. ஆனால் இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா 80s 90s ஓட பேரண்ட்ஸுக்கான திரைப்படம் இது. அதான் 2K பசங்களுடைய லைஃப், அவங்களுடைய லைஃப்பை பதிவு பண்ணியிருக்கேன். சார் வணக்கம், நான் ராதா பாண்டியன் சொல்றேன். வணக்கம்ண்ணே. சார் இப்போ நிறைய கிரைம் சப்ஜெக்ட், பேய் சப்ஜெக்ட், கொலை வெட்டு குத்துன்றப்ப இந்த கதையை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி சார் டைரக்ட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க? இல்லைண்ணே, நான் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. நான் ஆக்ஷன் படம் பண்ணிகிட்டே இருந்தால் கூட பேரெல்லாம் இந்த மாதிரியான சினிமாக்கள் பண்ணிடுவேன். வெண்ணிலா கபடி குழு, அதனால் கதை, ஜீவா, ஒரு ப்ளசண்ட்டான படங்கள் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ அப்படி ப்ளசண்ட்டான கதைகள் தான் வந்து நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். அதனால் இன்னமும் இது மாதிரி பாசிட்டிவான திரைப்படங்கள் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நிச்சயமாக தொடர்ந்து பண்ணுவேனே. இந்த படத்தில் வந்து இப்போதுள்ள பெண்கள் ஆண்கள் பழகிறத பற்றி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கீங்களா? ஆமாண்ணே. அது என்ன எப்படி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கேன்? ஒரு கதையில சொல்லுங்க. அதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பையனும் பொண்ணும் எவ்வளோ அழகான நட்போட வாழ்றாங்கன்னு சொல்லியிருக்கேனே. ஓகே, தேங்க்யூண்ணே. சார் காலேஜஸில் ப்ரமோட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது ப்ரீ ரிலீஸாக பண்ண போகிறீங்களா, இல்லை ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியாக டிக்கெட் வாங்கி அந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு? சரி, இப்போ வந்து 4 ஃப்ரேம்ஸில் தான் ஷோ ப்ளே பண்ணுறேன். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு எல்லாருக்கும் ஷோ போட்டுட்டு அப்புறம் அவங்களுடைய கலந்துரையாடல் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்.
கோயம்புத்தூரில் காலேஜுக்கு ஆப்போசிட், பிஹெச்டி காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு தியேட்டர் இருக்குது. அந்த தியேட்டரில் கோயம்புத்தூரில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீமியர் ஷோ, அதாவது ப்ரீவியூ தியேட்டர்ஸ் இல்லாத ஓட்களில் தியேட்டர்லேயே போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். தனசேகி சார், ஏதோ ஒம்பழுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை கேரளா இண்டஸ்ட்ரியே வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சுன்றீங்க. பட் ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியும் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு போராட்ட குணம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. பட் ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு எல்லா படங்களும் இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. எந்த தயாரிப்பாளரும் இயக்குனர் சங்கம் யாரும் குரல் கொடுக்கலையே. அப்படி இருக்கும்பொழுது சினிமா எப்படி வளரும்? ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புது படங்கள் ஆரம்பிக்கிறதே கம்மியாயிடுச்சு. இப்போ அட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் 20-30 படங்கள் பண்ணிட்டு இருந்த தமிழ் சினிமாவில் 7 படங்கள் தான் ப்ரொடக்ஷனே போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் இவ்வளோ படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகாமல் போனது தான். ஆனால் அது ஒரு பெரிய படம் வரும்போது வேறு வழி கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒரு 900 திரையரங்கில் இந்த படத்தை வெளியிடணுன்றது டிஸ்ட்ரிபியூஷன் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க. நேற்று ஒரு நாள் மட்டுமே இப்போ நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா விடாமுயற்சி கிட்டத்தட்ட 25 கோடி மேலே தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ அந்த அளவு ஆடியன்ஸ் வந்து ஓப்பனிங் கொடுக்க ரெடியா இருக்காங்க பெரிய நடிகர்கள் நடிச்ச படங்களுக்கு. ஆனா அதே ஒரு சின்ன படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து செலக்டிவா பாக்குறாங்க. அந்த செலக்டிவா எப்படி பார்ப்பாங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க வச்சுதான் பார்ப்பாங்க. ஊடகங்கள் என்ன சொல்லுது, படத்தை பத்தி படம் ஃபர்ஸ்ட் பார்த்த ஊடகங்கள் என்ன சொல்றாங்க, அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறாங்களே அவங்க எப்படிப்பட்ட ஒப்பீனியன் கொடுக்குறாங்க வச்சுதான் அடுத்த கட்டமாக ஆடியன்ஸ் வராங்க. அப்போ சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள்லாம் நம்பி இருக்கிறதே வந்து ஊடகங்கள் என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை நம்பி தான் இருக்காங்க. அதை வந்து நீங்க ஒரு பேலன்ஸ்டா சப்போர்ட்டிவா பண்ணும்போது அந்த படங்களுக்கு ஒரு சின்ன டேக் ஆஃப் இருக்கு. பெரிய நடிகர் நடிச்ச படத்துக்கு அது பிரச்சனையே கிடையாது. எதிர்பார்ப்பு இருக்கிற படத்துக்கு பிரச்சனையே கிடையாது. ஆடியன்ஸ் உள்ள வந்துடுறாங்க. அது மட்டுமே பத்தாது இல்லை இண்டஸ்ட்ரிக்கு. இன்னைக்கு ஏன் கேரளா ஷட் டவுன் ஆகுதுன்னா ஒரு 10 படம் தான் வெற்றி அடையுது. அவங்களுக்கும் 220 படம் வந்தது லாஸ்ட் இயர். அதுல 10 படம் தான் வெற்றி அடையும் போது அவங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க, இந்த இண்டஸ்ட்ரி தாங்காது, இவ்வளவு பேர் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, இவ்வளவு பேர் லாஸ் ஆயிட்டாங்க, அப்ப நம்ம ஷட் டவுன் பண்ணி காஸ்ட் குறைக்கணும், எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு மூடுக்கு வந்துட்டாங்க. இது இப்ப டிஸ்கஷன்ல இங்க நம்முடைய அசோசியேஷன் எல்லாம் அதான் போயிட்டு இருக்கு. எப்படி குறைக்க போறோம்? ஏன்னா சிறு பட்ஜெட் படங்கள்லாம் சக்சஸ் ஆக மாட்டேங்குது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் நான் சொன்ன மாதிரி ரீசன். அப்போ பெரிய பட்ஜெட் படங்களை நம்ம நம்பி இருக்கும்போது அதெல்லாம் காஸ்ட் எங்கோ போயிடுச்சு, டேட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ எப்படி பண்றது? இண்டஸ்ட்ரியை ரீஃபார்ம் பண்ணணும்னா வேற வேலை பண்ணணும் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இப்போ வந்து எல்லாருமே, தமிழ் மட்டும் இல்லை, மலையாளம் சினிமா, இந்தி சினிமா எல்லாமே ஒரு ஷேக் அவுட்ல தான் இருக்கு. ஒரு மாதிரி கலகலத்து போயிருக்கு. என்ன பண்ண போறோம், எப்படி இண்டஸ்ட்ரியை ரிவைவ் பண்ண போறோம்னு தான் எல்லாருமே அதுக்காக ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். கேரளா இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க சொல்ற மாதிரி இதுவானாலும் கவர்மெண்ட் ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் அது ஆரம்பிக்கல. நீங்களும் யாரும் குரல் கொடுக்க, அப்படி ஆரம்பிச்சால் சிறு படங்களுக்கு ஒருவேளை ஒரு வாய்ப்புகள் இல்ல. இப்போ நீங்க சொல்ற கேரளா ஓடிடி வந்து இன்னும் பெருசா அவங்க வந்து ரீச் ஆகல. எல்லாமே சேல் ஆகாத படங்கள், மக்கள் வந்து உடனே பார்ப்பாங்களா அப்படின்னு படங்கள் தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா பிரைஸ் கொடுத்து வாங்கணும். எல்லா தயாரிப்பாளரோட எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு பெரிய அமௌண்ட்ல நம்மளுக்கு வித்துட முடியுமா, வித்துட்டாதான் நம்ம கவர் பண்ண முடியும் காஸ்ட்டை. சும்மா ரெவன்யூ ஷேர்ல போட்டு எப்படி கவர் பண்ண முடியும்? ஓகே, புது ஓடிடி ஆரம்பிச்சு ரெவன்யூ ஷேர்ல போட்டு யார் பார்ப்பாங்க, எப்படி வரும்ன்ற ஒரு பயம் வருது இல்ல தயாரிப்பாளருக்கு. எல்லா தயாரிப்பாளரும் 4 கோடி 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணா ஒரு 3 கோடி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அதான் சினிமா. ஸோ 2K லவ் ஸ்டோரி பத்தி ஏதாவது கேளுங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி பத்தி நிறைய பேச வேணாம். 2K லவ் ஸ்டோரி சார் 2013 வந்து ஆதலால் காதல் செய் ஒரு படம் பண்ணீங்க. அதுவே 2K கிட்ஸ் ஸ்டோரி தான். ஸோ இது எந்த விதத்தில் மாற்றமா இருக்கும்? ஏன்னா நிறைய படம் நீங்க லவ் ஸ்டோரியை பண்ணிட்டீங்க. இது எப்படி இருக்கும், புதுசா இருக்கும்? ஆனால் உங்களை தொடர்ந்து கேள்வி கேட்குறவங்க 2K லவ் ஸ்டோரி பற்றி கேளுங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்தில் பேசிட்டு நம்ம எல்லாம் கிளம்பிடலாம். மற்ற கேள்விகள் வேண்டாம். அதான் ஒரு 2 ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு வந்தேன் நான் படம் பண்ணலான்ட்டு. லைட்டாக தனஞ்சயன் சார் பேசுறதுல பதட்டமாயிட்டாரு. ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்கும் போல தெரியுது. நான் இப்போ யோசிக்கிறேன், இந்த ப்ரொடியூசரை கூப்பிடாமே இருந்திருக்கலாமோ. வெங்கடேசன் சார் எந்திரிங்க. சார் தான் எனக்கு என்ன சார் தெரியும், பாசிட்டிவான விஷயங்களை பேசுன்னு தான் படமே எடுக்கிறோம். சரி, ஓகே, எனிவே சார் பயப்படாதீங்க, நான் இருக்கேன், டோன்ட் வரி. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆதலால் காதல் செய் ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். அந்த டயத்தில் இந்த 2010 அந்த பசங்க லைஃப்குள்ள இப்படியான ஒரு லைஃப், இப்படியான பிரச்சனைகளையும் மாட்டிக்கிறாங்க. அவங்க பண்ணுற தப்புனால ஒரு குழந்தை எப்படி அனாதை ஆகுதுங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ள ஒரு எவ்வளோ பாசிட்டிவாக, எவ்வளோ ப்ளசண்ட்டாக இவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ வந்து தெளிவாக முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொன்னேன். இந்த படம் வந்து ஒரு
ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இந்த படத்தை வந்து ஒரு யூனிக்கான படமா மாற்றும். அதுதான் இந்த படத்துடைய பலம்னு நான் பிலீவ் பண்றேன். அந்த கிளைமேக்ஸை நம்பி தான் எடுத்தேன். கண்டிப்பா படம் பார்த்து எல்லாருமே அந்த கிளைமேக்ஸை பர்டிகுலரா பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இமான் சார், வணக்கம் சார். சொல்லுங்கள். இது காதலர் தினம் 14ஆம் தேதி வருது, உங்கள் படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஸ்பெஷலாக இதுக்கு லவர்ஸுங்களுக்கு ஏதாவது மியூசிக் போட்டிருக்கீங்களா? ஏன்னா இப்போ இருக்கவங்க ஸ்பீடாக இருக்காங்க, டக்குன்னு கேட்டு போகிற மாதிரி இருக்குமா, இளையராஜா சார் மாதிரி நிறுத்தி நிதானமாக கேட்குற மாதிரி இருக்குமா? கஷ்டப்பட்டு ஸ்க்ரீன்லாம் பண்ணோம். இந்த கேள்வி என்னங்க நியாயமாங்க? இந்த கேள்விலாம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஸ்பீடாக இருக்குல்ல, அதுக்கேற்ற சார் போட்டால் நீங்க கேட்க போகிறாங்க. இல்லை, போட்டு காமிச்சேமே. நீங்கள் வெளியில் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, அவர் வாயால அந்த மியூசிக்கை சொல்லணும்ன்ற நான் கேட்க போறேன். எப்படி நான் மொபைல்ல கேட்டு போறேன். நீங்க அவரு வந்து அவர் சாங்கை பத்தி அவரே எதுக்கு சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். நல்லா இருக்கு சார், கிரிப்பா இருக்கு சார் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். இல்லை சார், நம்ம ஒரு இசையமைக்கும் போது எல்லா வயதினருக்கும் அது போய் சேரணுன்ற ஒரு விஷயம் எப்பவுமே மனசுல எனக்கு வந்து இருக்கும் சார். வெறும் இப்போ இருக்கிற ஒரு நமது கண்டெம்பரரி ஆடியன்ஸ்க்கு மட்டும் கேட்டு பண்ணோம்னா அது வந்து காலம் தாண்டி அது நிற்காதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே அது பேசிக்கலாக இருக்கும் சார். ஸோ அதனால என்ன மாதிரி பாடல் பண்ணாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜானர், என்ன ஜானரில் பண்ணாலும் அதுக்குள்ள இருக்க கோர் மெலடி கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக வைக்கணுன்றது தான் எப்பவுமே அது பை டிஃபால்ட் இருக்கிறது தான். ஸோ இப்போ நம்ம வெளியே இருக்கிறது வந்து உள்ளுக்குள்ள ஒரு சாக்லேட் வச்சுட்டு மேலே வைக்கிற அந்த ரேப்பர் தான். அந்த ரேப்பர் தான் நம்ம டிசைன் மாற்றிக்கிற முடியும். உள்ள இருக்க சாக்லேட்டோடைய டேஸ்ட் வந்து அது சாக்லேட்டாக தான் இனிப்பாக இருக்க போகுது. ஸோ அப்படி தான் இசையாக நான் பார்க்குறேன். நான் உள்ளுக்குள்ள ஜீவன் இருக்கணும், மேலே இருக்க ரேப்பர் அந்த கோட்டிங் தான் வந்து 2K மாற்றிருக்கோம் சார். சொல்லுங்கள். பிரமாதமான கேள்வி நானே கேட்குறேன். நம்ம ரொம்ப பிரமாதமான கேள்வி கேள்வி நம்ம ஜெகவீர் பிரதர் ஒரு கிரிக்கெட் பிளேயர், உங்கள் நண்பர் அஸ்வின் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. ஸோ ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்துச்சு? டோனி உங்களுக்கு டின்னர் கொடுத்துருக்காரு, டோனிக்கு நீங்கள் பவுலிங் போட்டிருக்கீங்க, அந்த அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தெரியாது. ஹீரோ யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்க. இவரை பத்தின அறிமுகம் எனக்கு வேணும். அப்பதான் சரி, கரெக்ட் தான். இருந்தாலும் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? அவங்க உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க பிரதர். கடவுளுக்கு நன்றி, வந்திருக்கும் பிரசன்ட் மீடியாவுக்கு மிக்க நன்றி. நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. நான் கிராமத்தில் சுரக்குடின்ற கிராமத்தில் திருநெல்வேலி பக்கத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன். அங்கேருந்து ஆஸ் யூஷுவல் எல்லா நம்ம இந்தியாவில் வளர்கிற எல்லா பசங்களும் இருக்கிற மாதிரி கிரிக்கெட்லேயும் ஒரு ஆர்வம் இருந்தது, சினிமாவிலையும் ஆர்வம் இருந்தது. சின்ன வயசில் கிராமத்தில் நிறைய ஸ்டேஜில் டான்ஸ் ஆடி அதுலேருந்து வர கிளாப்ஸு அங்கே தூக்கிட்டு போய் கொண்டு வந்து விட்ட விஷயங்கள் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தது. ஸோ கிரிக்கெட்டும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன். சினிமா சைட்லேயும் ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் சினிமா சைடில் வர்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. கிரிக்கெட் ஆனால் நீங்கள் விளாண்டுட்டே இருக்கலாம் ரெகுலராக, அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் எனக்கு கீழே தம்பி தங்கச்சிலாம் இருந்தாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமாக நான் கிரிக்கெட் மட்டும் படிச்சுட்டு படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். ஆஸ் யூஷுவல் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்கிற மாதிரி +2 முடிச்சிடு, அடுத்து டிகிரி முடிச்சிடு, அடுத்து ஒரு வேலையை வாங்கிடு அப்படின்னாங்க. அதுலேயே என் வாழ்க்கை போயிடுச்சு மோஸ்ட்லி. கடவுள் புண்ணியத்தில் நல்ல வேலை கிடச்சி ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆனேன். அங்கே ஆனால் கிரிக்கெட்டை விடாமல் தொடர்ந்து விளாண்டுட்டு இருந்ததுனால நேஷ்னல் பி டீம் வரைக்கும் விளாண்டுட்டு இருந்தேன். அப்போ இந்தியா டீம் வரும்போது அந்த டீமுக்கு ஆப்போனண்ட்டாக ப்ராக்டிஸ் மேட்ச் விளாண்டேன். ஸோ அது வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா நம்ம இந்தியாவுக்காக விளாட்ணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தாண்டி, ஆனால் விளையாட்டு மேலே உள்ள ஆர்வத்தினால கடைசியில் கிரிக்கெட் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக விளாண்டேன். ஸோ தோனி, விராட் கோலி, அஸ்வின் பிரதர், சுரேஷ் ஐனா இதுமாதிரி அவங்களோட ப்ராக்டிஸ் மேட்ச் நான் விளாண்டுருக்கிறேன். பட் அங்குள்ள சூழ்நிலையால் திரும்பியும் குடும்ப சூழ்நிலை தானால என்னால் கண்டினியூ பண்ண முடியல கிரிக்கெட்டை. ஸோ பேக் டு சினிமா. அங்கே இருக்கும் போதே நான் டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன், எடிட்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன், ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன். இப்படி ப்ரிப்பேர்டாக இருந்தேன். இடையில கோவிட் லாக்டவுன் வந்துச்சு. ஸோ அந்த கோவிட் லாக்டவுனில் ஐ வாஸ் திங்கிங், நம்ம இது வரைக்கும் குடும்பம், அண்ணன் தம்பி இந்தமாரி ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வந்துட்டோம். ஆனால் இது வரைக்கும் நமக்காக என்ன பண்ணணும்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒன்றுமே பண்ணல. வாழ்க்கையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். இப்படியே கடன், லோனு, அப்புறம் வீடு கட்டு, நம்ம மிடில் கிளாஸ் நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி தான். ஸோ அங்கேருந்து வந்த ஒரு பையன் தான் நான். அப்போ யோசித்து வீட்டில் உள்ள சப்போர்ட்னால
திரும்பி சினிமாவை தொடர்ந்து வந்தேன். இப்பயுமே வந்து இந்த வாய்ப்பு வந்து கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் 10-15 வருஷமாக சினிமாவில் போராடிட்டு இருக்கிறாங்க, இன்னமும் வாய்ப்பு கிடைக்கல, லைம் லைட் கிடைக்கல அவங்களுக்குலாம். எனக்கு வந்து ஒரு 3 வருஷம் தான் கோவிட் லாக்டவுன் தாண்டி வந்தது வந்து உடனே பிரபு சாலமன் சாரோட ஒரு ட்ராவல் இருந்துச்சு. அது இந்த இயர் 2ல் ஆரம்பிக்க போகிறோம். பட் அதை தாண்டி அண்ணனை வந்து நான் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு சின்ன ஒரு மீட்டிங்கில் தான் பார்த்தேன். அந்த ஒரு மீட்டிங் வந்து June 1 நடந்துச்சு. இப்போ அதுக்குள்ளே February 14 படம் வருதுன்றது வந்து பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஒரு படம் எடுத்து முடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டன்றது படிக்கும் போதெல்லாம் தெரியல. ஆனால் இப்போ நல்லாவே தெரிஞ்சுது எனக்கு. ஏன்னா படம் எடுக்கிறது ஒரு விஷயம், அது நம்ம கரெக்டான ஆட்களில் போய் சேரணும். அதனால் இப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது. ஐ திங்க் ஐம் அட் த ரைட் பிளேஸ் அட் த மூமெண்ட். நான் வந்து ஒரு கனவுல கூட கண்டுக்க முடியாது எல்லாரும் நினச்ச மாரி. இப்போ அங்கே உட்கார்ந்த ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு 3 வருஷத்தில் ஒரு சுசீந்திரன் சார் மாரி ஒரு டைரக்டரும், அப்புறம் இமான் சார் மாரி மியூசிக் டைரக்டர் பண்ணி அது அவங்க மூலியமாக லான்ச் ஆகிறது வந்து எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு கிடைக்கல தெரியல. ஸோ அந்த வாய்ப்புக்கு மிக மிக நன்றி. வேறு என்ன சொல்கிறது, ஒரு 1-2 பாசிட்டிவ் பர்சனோடு இருக்கும்போது நம்ம 3ஆவதாக ஒரு பாசிட்டிவ் பர்சனாக ஆகும், அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஃபுல்லாகவே எல்லாருமே பாசிட்டிவ், படமும் நல்லா பாசிட்டிவாக சூப்பராக எனர்ஜெட்டிக்காக வந்திருக்கு. அதை தாண்டி அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னும் ஒரு சூப்பர் பாசிட்டிவ் பர்சன் வேணும். அதுக்கு தான் தனஞ்சயன் சார் வந்தார். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம கடைன்னு இப்போ நிறைய ப்ரொமோஷன் மீடியாஸ் இங்கே இப்போ தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வந்து பிரபு சாலமன் சார் சொன்ன மாரி நட்புக்கும் கற்பு இருக்குது அப்படின்றது தான் ஒன்லைனர். இதை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள், தரவாக என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாருமே ஃபஸ்ட்டு படம் மாரி இல்லாமல் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஓல் யூனிட்டே இதில் பாசிட்டிவாக இருந்ததுனால படமும் பாசிட்டிவாக பிஸியாக வந்திருக்கு. ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க. நன்றி. ஆக்சுவலி கிரிக்கெட் பிளேயர்லேருந்து எப்படி 2K லவ் ஸ்டோரி ஹீரோவானேன்னு கேட்டிருக்கணும் கொஸ்டின். அப்படி வந்து கொஸ்டினை கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ என்னுடைய கதாநாயகிட்ட ஏதாவது கான்ட்ரவர்சியான கேள்விகள்? சரி, ஓகே மீனாட்சி, இது உங்களுடைய தேர்ட் ஃபிலிம். எனிவே இது வந்து ஒரு 2K கிட்டா நீ இந்த படத்தில் நடிச்சிருக்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணீங்க? எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல சார் வந்து கதை சொல்லும்போது கதை சொல்லி முடிச்சிட்டாரு. சார் கதை பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். 2K லவ் ஸ்டோரி அப்படின்னாரு. சார் உங்கள் கதை தானா சார்? எப்படி சார் உங்ககிட்ட இருந்து ஒரு ஏன்னா ரொம்ப ப்ரீஸியாக எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண சார். நீங்கள் தானே சார் கான்ட்ரவர்சி கேட்டீங்க. ஏன்னா சார் எப்பவுமே வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், ஆதலால் காதல் செய்வி, ஜீவா எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஜானர் எல்லாமே வந்திருக்கு. பட் இட் வாஸ் சச் அன் யங் ஃபிலிம். 2K நான் ஒரு 2K. ஸோ எனக்கு இந்த படம் ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து சொன்னேன் சார். சாரி. பட் ஐயோ ஏங்க மைக் கொடுத்தீங்க? இல்லை, நான் இப்போ பேசி சார் இந்த படத்துல நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் சுசி சாரோட 3ஆவது படம். எல்லா படத்துலயும் ஃப்ரம் த பிகினிங் சார் படம் பார்த்து இருப்பேன். அந்த படத்தை நீ படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணி கொஸ்டின் கேட்டேன். என்ன படம் பார்த்து என்ன ஃபீல் பண்ணேன்னா, இட்ஸ் வெரி வெரி கலர்ஃபுல், ப்ரீஸி. அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படம் ரொம்ப லைட் வெயிட்டடா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக போச்சு, செகண்ட் ஹாஃப் சுசி சாரோட ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன் காமெடின்னு நினைக்கிறேன். அது படம் த்ரூ அவுட்டாக இருந்துச்சு, ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. அண்ட் Feb 14 அன்னைக்கு வந்து இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஃபிலிம் டு வாட்ச். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் February 14 வந்து படத்தை பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறேன். தேங்க்யூ. நன்றி. சோபி மாஸ்டர், ஃபஸ்ட்டு விட்டு கொடுத்து போட சாங்கு மாஸ்டர் 3 நாளில் சாங் பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு கோயம்புத்தூர் கூப்பிட்டு வந்தேன். அவர் கூட்டிகிட்டு வந்துட்டு லொக்கேஷன்லாம் பார்த்தாரு. ஏன்னா அதாவது எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய இந்த சாங்க்கு பணம் வந்து கோயம்புத்தூர் லொக்கேஷன் மேனேஜர் மனோக்கு என்னுடைய நன்றி. அற்புதமான லொக்கேஷன்ஸ் காமிச்சார். ஒரு பெரிய செட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ சோபி மாஸ்டர்கிட்ட 3 நாள் பண்ண சாங் பீட்டு கேட்டோன்னே, சார் இந்த புது பசங்களை வச்சுட்டு 3 நாள் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் சார், பேசாமல் என் அஸ்டண்ட் வச்சு எடுத்துலாமான்னு கேட்டார். தயவு செஞ்சு மாஸ்டர் எனக்கு நல்லா வரணும், அவ்வளோதான்.
அப்படின்ட்டு மாஸ்டர்கிட்ட சொல்லி அதை சாங் செட் பண்ணோம். ஃபாரஸ்ட் சாங் வந்து மொத்தமாகவே மாஸ்டர் வந்து ஒரு அந்த சாங்க்கு நான் மைண்டில் விஷுவல் நான் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷுவலை கொடுத்தீங்க. அது எப்படி மாஸ்டர்? எனக்கு அந்த கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினச்சேன். எனக்கு உங்கள்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க, தயவு செஞ்சு ஏதாவது பதில் சொல்லிடுங்க. அப்படிலாம் வித்தியாசமெல்லாம் யோசிக்கல சார். நீங்க ஃபாரஸ்ட்னு சொன்னீங்க, நேரம் போய் சரி பார்த்தா அங்க என்ன இந்த சாங்க்கு அந்த இடத்துல எப்படி செட் பண்ண முடியும்னு. ஆக்சுவலி காஸ்டியூம்லாம் வேற ஒரு தைச்சிட்டோம் இல்லை சார், வேற ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டாங்க. பட் அந்த இடத்துல நமக்கு நாங்கள் பார்க்கும்போது அந்த ஃபாரஸ்ட்டுக்கு விஷுவலாக நம்ம சவுண்டாக ஒன்று கேட்போம்ல, அந்த கதையும் வரணும், சேம் டைம் வந்து அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் மாதிரி தான். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வேற என்ன நல்லா இருக்கும் விஷுவலாக, இந்த இடத்துல எந்த காஸ்டியூம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி அப்புறம் அங்கே எமர்ஜென்சியாக ஒன்று அவசரமாக ரெடி பண்ணி ஒன்று பண்ணோம். மற்றபடி இதில் ரொம்ப பயங்கர ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்கிறேன். சுசீந்திரன் சாரோட நீ எத்தனாவது படம் பண்றீங்க? இது சார் கணக்கே இல்லை எனக்கு தெரிஞ்ச. அது அவரு எவ்வளவு தெளிவா 90 சொன்னாரு, இப்ப நீ சொல்லியே ஆகணும். அது நான் அப்படி கணக்கு வச்சுக்கலையே. ஆல்மோஸ்ட் 95% ஃபிலிம்ஸ் ஷேர் பண்ணதுல எல்லாமே எனக்கு தெரிஞ்சு. ஆமா 95% ஃபிலிம் சார். ஆமா ராஜா பட்டேல் ஆரம்பிச்சா இது வரைக்கும் எல்லா படத்துலயும் நல்லா சாங்